ஹொரணை பிரதம நீதவான் லக்மினி விசானகமகி அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் ஆகியோர் குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். முதியோர் இல்லத்தில் இந்த தீ விபத்து நேற்று பிற்பகல் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் முதியோர் இல்லத்தில் 71 பேர் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் ஹொரணை நகரசபையின் தீயணைப்பு பிரிவு பிரதேசவாசிகள் இணைந்து 51 பேரை காப்பாற்றியுள்ளனர். சம்பவ இடத்தில் 9 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்ல தெரிவித்தார். தீ விபத்தில் காயமடைந்த 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். இதனையடுத்து இங்கிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் தற்காலிகமாக பட்டகுட வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை கல்பாத்த பகுதியில் உள்ள பராமரிப்பு மையம் ஒன்றுக்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.